ஃப்ரைடே மார்னிங் ஒரு நேமிங் செரிமனிக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர் முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த ஜோதிகா மேம் இன்ஸ்பயர்டு சாரீ. 1 இயர்க்கு அப்புறம் இப்போ தான் வேர் பண்ணுறேன். தென் ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு. கிளம்பி போகிறப்ப எவ்வளோ ஜாலியாக இருக்கோ, ரிட்டர்ன் வரப்போ ரொம்ப கடுப்பாயிடுது. அதுவும் இந்த மெஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தான் ஏன்டா ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு தோணும். தென் குயிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி தான் குடிக்கணும் போல் இருக்குது. ஏன்னா வெயிலில் போயிட்டு வந்தது செம்ம தலைவலி வந்துருச்சு. ஸோ காஃபி இல்லைன்னா கண்டிப்பாக சிஸ்டம் ப்ராசஸ் ஆகாது. அண்ட் பாப்பா ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து காஃபி குடிச்சிட்டே அப்படியே என்னோட ஒரு டிஐஒய் கிராஃப்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகுதுன்னு தெரியல. எனக்கு யூஸ்வலாகவே கிராஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீ டைமில் ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். பட் பாப்பா வந்ததுக்கப்புறம் எதுவுமே என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. ஏன்னா அதுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்க முடியல. பட் இப்போது பாப்பா ஏதோ ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. சரி கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்றதுனால ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ தான் பார்த்தப்போ எங்கே பார்த்தாலும் சன்ஃப்ளவர் தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. சரி அதனால் அதுவே ஹேண்ட்மேடாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணேன். நல்லாவே வந்திருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி டிஐஒய் பண்ணது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.